வெல்கம் டு மெய்யொலி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம சமச்சீர் கல்வி 9th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 8.1 ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 5th சம் போட போகிறோம். இஃப் த மீன் ஆஃப் த ஃபாலோவிங் டேட்டா இஸ் 20.2 தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி. அதாவது மீன் கொடுத்துட்டாங்க, வேல்யூ ஆஃப் பி டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க, அதோட வேல்யூ ஆஃப் பி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மார்க்ஸ் வந்து 10 மார்க்ஸ் வந்து 6 ஸ்டூடெண்ட்ஸ், 15 மார்க்ஸ் வந்து 8 ஸ்டூடெண்ட், 20 மார்க்ஸ் வந்து தெரியாது பி ஸ்டூடெண்ட்ஸ். இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். 25 மார்க்ஸ் வந்து 10 ஸ்டூடெண்ட், 30 மார்க்ஸ் வந்து 6 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணுன்னு நம்ம மீன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதுக்கு பாருங்கள், நம்மளுக்கு செவரல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. யூ கேன் ஆட் ஆல் த ஐட்டம் டிவைடட் பை நம்பர், நிறைய ஆப்ஷன் இருக்குது. அசியூம்டு, அடுத்தது அசியூம்டு மீன் மெத்தட் இருக்குது. நம்ம இதில் தேர்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம், அதாவது டேப்லர் காலம் போட்டு யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு மீன் ஃபார்முலா என்னென்ன, சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸ் பை சிக்மா எஃப். இப்போது மீன் கொடுத்துட்டாங்க, 20.2ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அதை டேப்லர் காலமில் போடுறோம். நம்ம எக்ஸ் மார்க்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஃப்னு வச்சுக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸு எஃப் தெரியணும். எஃப்னு இது ஃபுல்லாக ஆட் பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸ்னு இது ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ மார்க்ஸ் வந்து 10 வந்து ஸ்டூடெண்ட் வந்து 6 பேர். அப்போது 10 into 6 f of x na f into 6, 10 into 6 60, 15 into 8 120, 20 into p 20p, 25 into 10 250, 30 into 6 0 போட்டு 3 6 are 80, மல்டிப்ளை பண்ணால் 180. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். இந்த 20pn p இருக்கிறதுனால நம்ம ஆட் பண்ணக்கூடாது. இதை ஆட் பண்ணால் 0 8 8 8 16, 21 1, பேலன்ஸ் 2 3 4 5 6 6 10. அப்போ 6 10 போட்டு இந்த 20pயை கூட போட்டுக்கணும். ஏன்னா இது பி இல்லை, பி இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். பி மாதிரி 2 பியாக இருந்தால் தான் நம்ம ஆட் பண்ண முடியும். நம்பர்ஸ் கூட இந்த மாதிரி பியெல்லாம் ஆட் பண்ண முடியாது. அதே மாதிரி இதை ஆட் பண்ணோம். இதுலேயும் பி இருக்குது. 6 8ன்னு 8 14, 14 + 10 24, 24 + 6 30. இதுலேயும் பி இருக்குது, ப்ளஸ் பின்னு போட்டோம். இப்போது சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸ் தெரிஞ்சிச்சு, சிக்மா எஃப் தெரிஞ்சிச்சு. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணுறோம். அதாவது மீன் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸ் பை சிக்மா எஃப். இப்போ மீன் வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க, 20.2 போட்டுக்கணும். இஸ் ஈக்குவல் டு சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது 610 + 20p, சிக்மா எஃப் வந்து 30 + p. இப்போ இங்கே 30 + p இருக்குது. இந்த 30 + p இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளை ஆகிடும். டிவைட் வந்து என்ன ஆகிடும், மல்டிப்ளை ஆகிடும். அப்போ இதை 20.2 கூட 30 + pயை மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ ஒவ்வொன்றா தான் மல்டிப்ளை பண்ணோம். நம்ம 20.2ஓட 30யை மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் 606, 20.2 இன்ட்டு 30 0 போட்டு 3 2s are 6, 3 0 0, 3 2s are 6. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு பிளேஸ்க்கு வச்சோன்னே 606ன்னு வரும். அடுத்தது 20.2 இன்ட்டு பியோட மல்டிப்ளை பண்ணுறோம். 20.2 இன்ட்டு பி 20.2p அப்படியே போட்டாச்சு. 610 + 20p. இதோட மல்டிப்ளை பண்ணோம் நம்ம. இப்போ p எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். இங்கே ஏற்கனவே 20.2p இருக்குது, இந்த பக்கம் 20p இருக்குது. அது இந்த பக்கம் வரைச்ச -20p ஆகிடும். இங்கே ஏற்கனவே 610 இருக்குது, இந்த 606 இந்த பக்கம் வரைச்ச -606 ஆகிடும். இப்போ 20.2pலேருந்து 20p. இப்போ 20ல் பாயிண்ட் இல்லை, நம்ம பாயிண்ட் வச்சு 0 போட்டு சப்ராக்ஷன் பண்ணோம். சப்ராக்ஷன் பண்ணால் 2 0, 0.2p இஸ் ஈக்குவல் டு 610லேருந்து 606 சப்ராக்ஷன் பண்ணால் 4. அப்போது p இஸ் ஈக்குவல் டு 4, அது அப்படியே பை ஆகும் 0.2, 4/0.2. இப்போது டெனாமினேட்டரில் வந்து பாயிண்ட் இருக்குது, அதை நம்ம எடுக்கணுன்னு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ பிளேஸ் இருக்கோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 1 பிளேஸ் இருந்தால் 10ஆல், 2 பிளேஸ் இருந்தால் 100. அது மாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு பிளேஸ் இருக்கிறதுனால நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இதை மல்டிப்ளை பண்ணால் இந்த பாயிண்ட் எடுத்துடலாம். அப்போது இதை மல்டிப்ளை பண்ணால் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது இதை மல்டிப்ளை பண்ணால் இது ஒரு பிளேஸ் தள்ளி 20ன்னு வரும். 20ல் ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சா 2ன்னு வந்துடும். இது மல்டிப்ளை பண்ணால் 40ன்னு வரும். அப்போது 40/2 கட் பண்ணோன்னே 20. அப்போது பியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், நம்ம 20ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது 6th சம் பாருங்கள். In the class, weight of student is measured for the class records. Calculate mean weight of the class student using direct method. இப்போ வெயிட் கொடுத்துட்டாங்க, 55 to 25 kgயில் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4 ஸ்டூடெண்ட்ஸு. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 58 to 25 வந்து 4.
25 to 35 11, 35 to 45 19, 45 to 55 14, 55 to 65 0, 65 to 75 2. இப்போ இது டைரக்ட் மெத்தட். உங்கள் புக்கில் டைரக்ட் மெத்தட் அப்படின்னே கொடுத்துருக்காங்க பாருங்கள். When direct method is used, formula for finding arithmetic mean is x bar is equal to sigma f of x by sigma f ன்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு obtain the midpoint of each class and donate it by x. இப்போ midpoint நம்ம xன்னு வச்சுக்கணும்னே சொல்கிறாங்க. Multiply those midpoint by the respective frequency of the class and obtain the sum of f of x. இதை தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க. Divide sigma f of x by sigma f to obtain mean கொடுத்துருக்காங்க. இது டைரக்ட் மெத்தடு, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல weight in kg. weight in kg என்ன கொடுத்துருக்காங்க? 15 to 25. 15 to 25 எவ்வளோ ஸ்டூடெண்ட்டு? 4 ஸ்டூடெண்ட்டு. இப்போ இதில் மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். மிட் வேல்யூன்னு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 15ம் 25ம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 0, பேலன்ஸ் 1, 2, 40. இந்த 40-ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் வர்ற ஆன்சர் தான் மிட் வேல்யூ. இப்போ 15ம் 25 ஆட் பண்ணால் 40 வந்தது. 40-ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்தது? மிட் வேல்யூ 20 வந்தது. அதே மாதிரி 25ம் 35ம் ஆட் பண்ணால் நெக்ஸ்ட்டு 0, பேலன்ஸ் 1, 60. 60 வந்தால் 60-ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 30. அதே மாதிரி 35ம் 45ம் ஆட் பண்ணால் 80 வந்தது. 80-ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 40. அதே மாதிரி 45ம் 55ம் ஆட் பண்ணால் 100 வந்தது. 100-ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 50. அதே மாதிரி 55ம் 65ம் டிவைட் பண்ணால் 120 வந்தது. 120-ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 60. அடுத்தது 65ம் 75ம் ஆட் பண்ணால் 140 வந்தது. 140-ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 70. இப்போ நம்மளுக்கு மிட் வேல்யூ கிடச்சிடுது. அதை தான் நம்ம எக்ஸாக அஸ்யூம் பண்ணோம். இப்போது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதை மல்டிப்ளை பண்ணால் எஃப்ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். 4 × 20 80, 11 × 30 11 3s are 33 அந்த 0. அடுத்து 19 × 4 இந்த 0 போட்டு 9 4s are 36, பேலன்ஸ் 3, 4 1s are 4 + 3 7, 760. அடுத்தது 14 × 50. இது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் 14. இது 0, 5 4s are 20, பேலன்ஸ் 2, 5 1s are 5, 700. இப்போ 0 கூட 60 மல்டிப்ளை பண்ணால் 0 தான் வரும். அப்போ 2 கூட 70, 2 4s are 14 அந்த 0 போட்டுட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிது? எஃப் ஆஃப் எக்ஸ் தெரிஞ்சு போச்சு. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபுல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். 80, 330, 760, 700, 140. இதை நம்ம ஆட் பண்ணி போடணும். 0, 10, 18, 20, 21, 18, 19, 20, 21க்கு 1, பேலன்ஸ் 2, 7 1s are 7, 7 2s are 14, 15, 18, 20, 2010 வந்தது. சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வந்தது? 2010. இப்போ சிக்மா எஃப் கண்டுபிடிக்கிறது. இதை ஆட் பண்ணோம். 4 11 15, 15 15 + 19 34, 34 + 14 48, 48 + 2 50. அப்போ சிக்மா எஃப் என்ன கிடச்சிது? 15 கிடச்சிது. இப்போ நம்ம மீன் கண்டுபிடிக்க சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸ் பை சிக்மா எஃப். சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? 2010 கண்டுபிடிச்சோம். அதை போட்டிருக்கேன். அடுத்தது சிக்மா எஃப் நம்ம ஆட் பண்ணது 15 கண்டுபிடிச்சோம். இப்போ ஒரு 0க்கு ஒரு 0 கட் ஆகிடுச்சு. இப்போ 201 நம்ம 5ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 4 5s are 20, இங்கே 1 இருக்குது. இந்த 1 எடுத்தால் 0, ஏன்னா 40 தான் 200, 40 5s are தான் 200. அப்போ 0 5s are 0, அதனால் 1 போட்டு பாயிண்ட் வச்சு இங்கே பக்கத்தில் 0 போட்டால் 2 5s are 10. அப்போது மீன் வந்து 40.2ன்னு வந்தது ஆன்சர். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் என்னை கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.